ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, குழலி சந்தேகமாக விசாரிப்பாங்க. ஏன் தங்கமேல் முகம்லாம் வாடி இருக்கு, அவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியம் வழக்கம் போல் ஒரு பொய்யை சொல்லி சமாளிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களாம் திடீர்னு வந்து சண்டை போட்டாங்கல்ல, அதை பார்த்து பயந்துட்டான்னு சொல்லி சமாளிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மண்டபத்துக்கு வராங்க. பொண்ணு அழைப்பு நல்லா விமர்சையாக நடக்குது. டான்ஸு பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் குழலிக்கு மட்டும் ஒரு பக்கம் சந்தேகம் போல, ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப தப்பாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இதை பாக்கியமும் கவனிப்பாங்க. இப்ப பாக்கியம் என்ன பண்றாங்கன்னா, குழலியை நைஸா ஐஸ் வைக்கிறாங்க. இந்தாம்மா குழலி, ஜூஸை குடிமான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா, மகாலட்சுமியை பார்க்குற மாதிரி இருக்கு, பார்க்குறவங்களாம் ஒன்னும் கல்யாணம் பண்ணு நினைக்க போறாங்கன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாங்க. அதெல்லாம் கேட்டு குழலியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் குமாராவெளியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் தான் காட்டுறாங்க. குமாராவெல் பொறாமையில பொங்குறாரு. அவங்க குடும்பம் ஜெயிச்சுட்டே இருக்கு, நாங்க தோத்துட்டே இருக்கோம், இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அதை விட அவமானம் எங்களுக்கு எதுவுமே இல்லை, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி புலம்புறாரு. அதெல்லாம் கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ண தூக்கி தானே அவங்க உங்க வீட்டு கல்யாணத்தை நிப்பாட்டினாங்க, அதே மாதிரி நாமளும் கல்யாணம் பண்ண தூக்குறோம், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறோன்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து நைட்டு தங்கமேல கடத்தலாம் பிளான் பண்றாங்க. கடைசியா நடக்குதுன்னா, சரவணுங்க தங்கமேலுக்கும் போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கோம். அதை பார்த்த பாண்டியன் சொல்லுவாரு, இதே மாதிரி செந்தில் மீனாவையும் ராஜி கதிரியும் ஜோடி ஜோடியா போட்டோ எடுங்க, அவங்க போட்டோவையும் வீட்டில் மாட்டணும்னு சொல்றாரு. அந்த கப்பிள்ஸுக்கும் போட்டோ ஷூட் நடத்துவாங்க. அந்த சீன்லாம் பார்க்க நல்லா கியூட்டாவே இருந்துச்சுங்க. அதோட சீரியலையும் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, குழலியால மண்டபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஆமாங்க, குழலி பேச்சுவாக்கில் சந்தேகமாக கேட்பாங்க, இந்த நகையெல்லாம் கரெக்டாக 80 இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னு சுற்றி இருக்கவங்களாம், ஏமா சந்தேகம், எதுக்கு நகை எடை போட்டு பார்த்துலான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மொத்த தங்கமேல் குடும்பத்துக்கு ஷாக் ஆகுது. தங்கமேலாம் ரொம்ப பயப்படுறாங்க, மாட்டிப்போமோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நகையெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், எடையெல்லாம் போட வேணாம்னு சொல்கிறாரு. ஆனால் குழலியும் விட மாட்டாங்க. ஏன்பா, எதுக்கும் எடை போட்டு பார்த்துக்கலாம்ப்பா, சந்தேகப்பட்டு இதை பண்ண சொல்ல, இங்கே இருக்கவங்களுக்குலாம் என் தம்பிக்கு எவ்வளோ சீர் வந்துச்சுன்னு தெரிய வேணாமா, அதுக்காக தான்ப்பா பண்ண சொல்கிறேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறாங்க. கடைசியில் தராசை கொண்டாந்து நகையை எடப்பட போகும்போது தங்கமேல் பயத்தில் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. அந்த பதட்டத்தில் நகையை எடை போடுறதை எல்லாருமே மறந்துடுறாங்க. தங்கமேல் குடும்பம் அசிங்கப்படாமல் தப்பிச்சிடுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, குமாரவேலு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து தங்கமேல பிளான் பண்ண மாதிரியே கடத்திடுவாங்க. இல்லை தங்கமேலுக்கு பதிலாக வேற யாரையா மாற்றி கடத்தவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க பிளான் பண்ண மாதிரியே தங்கமேல கடத்திட்டாங்கன்னா, பாண்டியன் குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் பாக்கியத்தோட சொந்தக்காரங்க மேலே தான் சந்தேகப்படுவாங்க. அவங்க தான் தங்கமேல கடத்திட்டு தான் நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் தான் இந்த வேலையை பார்த்தது குமாரவேலுன்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் நாங்கள் சரவணன் கதிரெலாம் போய் தங்கமேல காப்பாற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிற மாதிரிலாம் கதை காலத்தை கொண்டு போகலாம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.